2017 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, ராசிநாதன் குரு தசம கேந்திரம் எனும் 10 இருக்க மற்றும் 10ஆம் அதிபதி புதன் ஜென்ம ராசி என பரிவர்த்தனை பெற்றிருக்க தொடங்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில், வியாபாரம், வேலை போன்றவற்றிற்கான சிந்தனை மேலோங்கியிருக்கும். திட்டமிட்டு நிதானமாக காரியங்களில் இறங்கி செய்ய தாமதித்தாலும் வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டு விரய சனி மாறி ஜென்ம சனி காலம் துவங்குகிறது. புதிய முயற்சிகள், செயல்களில் சற்று கவனம் தேவை. குடும்பத்திலும் பணிபுரியும் இடத்திலும் நண்பர்கள், உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உருவாக வாய்ப்புண்டு என்பதால் வீண் வாக்குவாதம், மற்றவர்களின் பிரச்சனைகளில் தலையீடு போன்றவற்றில் கவனம் தேவை. நம்பிக்கை உரியவர்கள் என்றாலும் பிறருக்காக ஜாமீன் போடுவது, பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றை ஆலோசித்து செய்தல் நலம். பலருக்கு தொழில் வேலையில் இடமாற்றம் மற்றும் தொழில் போட்டியாளர்கள் உருவாக வாய்ப்புண்டு. இடமாற்றம் விரும்புவர்கள் புதிய வேலை வாய்ப்பு உறுதியான பின்பே இருக்கும் வேலையை விடுதல் நலம். புதிதாக வேலை தேடுவோருக்கு வெளிநாடு, வெளியூர் வேலை வாய்ப்புகளே அதிகம் வரும். சிலருக்கு தொழில் வேலை காரணமாக குடும்பத்தினரை தற்காலிகமாக பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். வீடு, நிலம், நகை மூலம் கடன்கள் எளிதாக கிடைக்கும். இந்த ஆண்டு தொழில், வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கும். பலருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். வீண் அலைச்சல், உடல் மனசோர்வு அடிக்கடி ஏற்பட்டு விலகும். தியானம், யோகா போன்றவற்றை கடைபிடித்து வருவது நலம். புதிய நண்பர்கள், தொழில் பங்குதாரர்கள் உடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புண்டு. கூட்டு தொழில் முதலீடுகளில் கவனம் தேவை. தொலைத்தொடர்பு துறை, வெளிநாடு தொடர்பு வணிகம், கமிஷன் அடிப்படையில் செயல்படும் சிறு வணிகங்களால் லாபம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பில் சற்று கவனம் தேவை. மறதியும் சோம்பலும் அடிக்கடி ஏற்படும். முக்கிய பாடங்களில் கவனமாக படித்து வர கவலை இல்லை. இந்த ஆண்டு குரு பெயர்ச்சிக்கு பிறகு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம், உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ஆதரவு, பதவி ஊதிய உயர்வு, இடமாற்றம் போன்ற சாதகமான பலன்கள் அதிகம் நடைபெறும். கவலையை விடுங்கள். வளமான எதிர்காலத்திற்காக உழைக்கும் நேரம் இது. இறையொருள் துணை கொண்டு உங்கள் முயற்சியை முன்னெடுத்து செல்லுங்கள். உங்கள் பிறந்த ஜாதகத்தில் நல்ல திசாபுத்தி நடைபெற்றால் தீய பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் அதிகம் நடைபெறும். நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்: வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவளிப்பது சிறந்த பலன்களை தரும். நன்றி.